முடியுமா? தியாகி இம்மானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட ஆண்டுகளான கோரிக்கை கோரிக்கையாக தியாகி இம்மானுவேல் சேகரன் அவளுக்கு மணிமண்டபம் கட்டச் சொல்லி அனைத்துலக தேவேந்திர மக்கள் வேண்டிக் கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட 1979 இருந்து அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தை ஆரம்பித்து மக்களிடத்திலே அனைவரும் தியாகி இம்மானுவேல் சேகரன் யார் என்பதை அறிமுகம் செய்து இன்றைக்கு எல்லோரும் வணங்கி கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே தமிழக அரசு இன்னைக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு உறுதி கூறி அடிக்கல் நட்டி இன்றைக்கு கட்டிக் கொண்டிருப்பதை கண்டு தமிழக அரசுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நன்றியும் வணக்கத்தையும் சமர்ப்பிக்கின்றேன். இது போன்ற மக்கள் எல்லாம் ஒன்று திரளும் பொழுது பாதுகாப்பு இன்மை இருப்பதை நான் கண்டுகொள்கிறேன். இது போன்ற நிலைகள் என்றைக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் நேரத்தை ஒதுக்குகின்றார்களோ அது பிரகாரம் யாரும் நடப்பதில்லை. அதிகாரிகளை குறை சொல்வதை விட இவர்களுக்குள்ளே காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் ஒரு சிலர் கஞ்சா அடித்துக் கொண்டு இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள், வணங்க வருகின்றார்கள். இதை காவல்துறை கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும். குடித்து மதுபோதையிலே நிறைய பேரை பார்க்கின்றேன், கஞ்சா குடித்துட்டு வருகின்றவர்களை பார்க்கின்றேன். இந்த இடைநிலை படித்திருந்தவர்கள் எல்லாம் இந்த தேவேந்திர குல சமுதாயத்திலே பிறந்தவர்களை கலவரத்தை உருவாக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு மீண்டும் அரசுக்கு தேவேந்திரனுடைய மக்களுக்காக நீண்ட ஆண்டுகள் கோரிக்கையை தமிழக அரசு மணிமண்டபம் கட்டிக் கொடுப்பதற்கு நான் மீண்டும் முதலமைச்சருக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் சமர்ப்பித்து அரசு விழா அறிவித்ததற்கும் நன்றி 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 வணக்கம். தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்றங்களா அந்த பட்டியலிட்ட கோரிக்கை அனைத்து மாவட்டங்களிலுமே தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. ரொம்ப மக்களிடையே நல்லா ஒரு வரவேற்பட்டிருந்தது. கூடிய காலமா அது இல்லை அப்படின்றது மக்கள் நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை, தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை எப்படி பெற்று தந்தோனோ அதுபோன்று பட்டியலிடத்திலிருந்து வெளியே போக வேண்டும் என்பதற்கு பல முறை மத்திய அரசை நான் நாடிக்கொண்டிருக்கின்றேன், முறையாக சென்று கொண்டிருக்கின்றோம். மாநில அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு இதுவரைக்கும் அதற்காக கொடுக்கவில்லை. மாநில அரசு பரிந்துரை செய்தால் மட்டும்தான் நமக்கு பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்மூடித்தனமாக மத்திய அரசை குறை சொல்லக்கூடாது. மாநில அரசு இதற்கு கையொப்பமிட்டு சட்டமன்றத்திலே இவர்களெல்லாம் பட்டியலிடத்திலிருந்து வெளியே செல்ல போகிறார்கள் என்பதை கருத்துரையை வழங்கி அதை மத்திய அரசுக்கு அனுப்பித்தால் மட்டும்தான் முடியும். ஆகிய மாநில அரசு அமைதியாக இருக்கிறது. அந்த கோப்பை கையெழுத்து போட்டு அனுப்பிட்டால் நிச்சயமாக தேவேந்திர குல வேளாளருக்கு பட்டியலிடத்திலிருந்து வெளியே செல்வார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு கைகலப்பு நடந்துச்சு. தேவேந்திர பண்பாட்டு மையத்துக்கும் அவங்க புதிய தமிழகம் கட்சியினருக்கும் ஒரு லைட்டா ஒரு கைகலப்பு நடந்துச்சு. அப்போ அவர் பேட்டியில என்ன சொன்னாருன்னா, அதாவது நாங்க 1900 இந்த இடம் சமாதியா இருக்கும் போதே இந்த நிகழ்ச்சியை நாங்க எடுத்து நடத்தி எல்லாரும் சமாதியா இருக்கும் போது இப்போ ஒரு சில அமைப்புகள்ல கொடுத்ததுனால அவங்களால முறையா நடத்த முடியல. அடுத்த வருஷம் நாங்க தலைமை ஏற்று நடத்துறது நாங்க மாவட்ட அதுக்குண்டான என்ன சொல்றேன், பண்பாட்டு கழகம் அது நடத்துறதுனால உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சு? அவனும் தேவேந்திரன் தானே. இப்ப நாங்க எல்லாம் பொறுத்து போலையா? அப்படி பார்த்து இப்ப ஆரம்பிச்சதுதான் பண்பாட்டு கழகம். அகில இந்திய தேவேந்திர குல ஆரம்பிச்சது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும், ஒரு ஊர்ல எப்படி குடியேற்றணும் சொல்லி. அதனால நாங்களே பொறுமையா இருக்க காரணம் தேவேந்திரனுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டியதுக்காக தான் பொறுமையா இருக்குமே தவிர நாங்கள் மற்றவர்களை போன்று இழிநிலைப்படுத்துவதற்கு நான் தயாரில்லை. அவர் எங்களுடைய சமூக வேளாளர்கள் தேவேந்திரனுக்கு பிறந்திருக்கணும், அவங்கள மட்டும்தான் நான் ஏற்றுக்குவேன். அதனால இந்த இதை பொறுத்த மட்டும் வம்பு பண்ணணும், கலவரம் பண்ணணும், இடைஞ்சல் பண்ணணும்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இங்கே வர்றான். அவன் பூரா கஞ்சா எல்லாம் தண்ணி, இதை காவல்துறை தான் பார்க்கணும். நாங்கள் பல முறை சொல்லிட்டோம், கஞ்சா அடிச்சு தண்ணி அடிச்சு வரவங்களாம் கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன செய்வாங்க, கூட்டம் அதிகமாக இருக்கிறதா அவங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுதான் உண்மை. அடுத்த முறை நான் கண்ட்ரோல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட்டியல் ஒரு பட்டியல் மாத்திரக்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இல்ல அப்படின்றது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. மாநில அரசு ஒப்புதல் வழங்கணும்னு சொன்னீங்க. தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை எப்படி அமைக்கப்பட்டதோ
அது போன்றுதான் ப்ரொசீஜர். அதுதான் உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கூட சட்டமன்றத்தில் நீங்கள் இப்போ பாஸ் பண்ணி சட்டத்தை பாஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பாராளுமன்றத்தில் கமிட்டியில் வைப்பாங்க. இது ரூல்ஸ் அண்ட் லா. அது பிறகு மத்திய அரசு ரெக்கமெண்ட் பண்ணால் போதும். மத்திய அரசுக்கு மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணணும். இதுதான் சட்ட விதி. அதன் அடிப்படையில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறனால ஓட்ட மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. தவிர இந்த மக்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. பார்க்கலாம். ஆனால் ஒன்று நல்ல காரியம் செஞ்சுருக்காங்கன்னா அரசாணை கொடுத்தது இந்த மாதிரி மணிவண்ணன் கேட்டதுக்கு நிச்சயமாக திமுக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நான் நன்றி சொல்றேன். தமிழக மக்கள் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்து பட்டியலிட்ட கோரிக்கை வந்து மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க அமைதியா இருக்கலாம் நினைக்காங்க. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மூவ் பண்ணி முன்னாலே எப்படி தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பெறுவதற்கு மாநில அரசை நிர்பந்தம் பண்ணி வாங்கினார்களோ அது போன்று இதை வாங்குவதற்கு நான் முயற்சி செய்தேன். இல்ல அதுக்கெல்லாம் கருப்பு சட்டை வேண்டாம். நன்றி. வாசல்ல யாரை இடங்கள் பண்ணாலும் அடிச்சுக்காங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் வீரவணக்கம் செலுத்த வகை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தேவேந்திர முன்னேற்ற கழக பரமக்குடி சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அவர்களோடு வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர்கழக பொறுப்பாளர்கள் அனைவரையும் தேவேந்திர முன்னேற்ற கழக பரமக்குடி சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். வாதாபினேரி ஜேபி பாஸ்கர் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை தேவேந்திர பண்பாட்டு கழகம் பரமக்குடி சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். கழகத்தினுடைய நிறுவன தலைவர் தளபதியார் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். கொஞ்சம் வழிவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிர்வாகத்திற்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அதிக கூட்டமா இருக்கு. எடுக்கலாமா? லாங் லைன் எடுக்கலாம். எடுக்கலாம். ஆமா, ஆளா பார்க்க கூடாது, எடுக்கக்கூடாது. வரட்டும் வெளில வந்தாருன்னா நல்லா இருக்கும். நாயக்குடி தலைவராக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தீபக்
கொஞ்சம் ஆக முடியுமா